வெட்ட வரான்டா ஈனப்பைய. போன திருவிழாவில் இவனையும் போட்டு தள்ளியிருக்கணும். தப்பிச்சிட்டான். இன்னைக்கு முடிச்சிடுறேன். டேய் 4 மணி வண்டிக்கு வர்றான்லடா. வாடசாமி சொல்லிட்டு போயிருக்கான். நிச்சயமா 4 மணி வண்டிக்கு வந்துருவானே. இன்னைக்கு அவன் தப்பிச்சிடக்கூடாது. நீ 2 பேரும் கூட்டுரோட்டு மனையில் நில்லு. நீ அரச மரத்தை பின்னாடி நில்லுடா. நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சில நேரா இடி. நான் பின்னாடி இருந்து பங்காளி என் கூட வா. நாம கல்யாணம் பண்ணி 10 குழந்தைங்களை பெற்று 30-40 பேர குழந்தைங்களை பார்த்துட்டு அப்புறம் சாகலாம். இடங்கக்காரன் எக்கு தப்பா மாட்டினான் பங்காளி. பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதுதான். இப்ப எதுவும் தெரியக்கூடாதுடா. கீழ் ஜாதிக்கார பயலோட வாரிசு இடங்கக்காரன் பொண்ணு வயித்துல வளரணும்டா. அப்ப இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா தண்டனைக்காதாடா. வெட்ட மாட்டேன், வேலுச்சாமியை வெட்ட மாட்டேன். அவனை நான் வெட்டினா அவன் பணம் தாண்டா தீயில எரியும். இந்த கேவலம் ஊருக்கு தெரிஞ்சா அவன் உயிரோட இருக்கப்ப எரிவான்டா. திறந்துனா எரிவான்டா. சார், கடைசியா தமிழரசன் கூட இருந்தது இவன் தான். சைனைட் சாப்பிட்டு சாக பார்த்தான் சார். எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். நான் சின்ன வயசுல கில்லி தண்டா தான் ஆடி இருக்கேன். கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டதே இல்ல. இப்பெல்லாம் அந்த டிவியில வேலை இவனுக்கு ஒழுங்கா ஆடுறது இல்லையா, அதனால எனக்கு ஆடணும்னு ஆசை வந்துருச்சு. உன் தலைதான் பந்து. என்னடா முறைக்கிற? வேண்டாம், எம்எல்ஏ ஆகி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு வாரி வழங்கி வள்ளல்னு பட்டம் வாங்கிக்கிறீங்களா? அதை விட உங்க வள்ளல் ஆயிக்கங்கடா நாய்களா. இந்த சொல்றா தமிழரசு எங்க? சொல்றா. சொல்றேன் சொல்றேன். இங்க இருக்கா இங்க இருக்கா. பாரதமோ புண்ணியத்தின் பூமியடா, இங்கே பிறந்தவங்க எல்லாருமே பாவியடா. ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கு மத்தியிலே எத்தனை எத்தனை சாமியடா. அடக்காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை எத்தனை கோயிலடா. இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன எப்பவுமே ஏழைக்குத்தான் பிடிக்கலடா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜன்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜன்மமே. அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா. இந்த மனுஷன் மூளைய பக்தி என்னும் கரையா நறுக்கிதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜன்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜன்மமே. கல்லுக்குள்ள இருக்கான் மண்ணுக்குள்ள இருக்கான் கண்டவங்க இருந்தா வாகடா. மூலகட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டு குடிச்சான் போங்கடா. அட நெசமா கடவுள் பக்தி உள்ள மனுஷன் ஏழைய வதைக்கலாமா? அவ உழைப்ப இவனு நித்த நித்த சோரண்டி வயிற்றில் அடிக்கலாமா? அடவுற அடிக்கிறவன் காக்கா புடிக்கிறவன் பூஜை நடத்துறது எதுக்காக? எந்த கடவுளுக்கும் லஞ்சம் கொடுத்து புட்ட கண்டுக்காம விட்டுடுமானுக்காக. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜன்மமே. அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா. இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா நறுக்கிதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு
மட்டும் அர்ச்சனையா அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அண்டமெங்கும் இருக்கும் ஆண்டவனுக்கு எதுக்கு கண்ட கண்ட இடத்துல கோயில் ஆடமண்டைகளை உடைக்கும் சண்டைகளை வளர்த்தா மனுஷனு குழப்பே சாயில் ஓன் தாத்தா அடிச்ச மந்திரத்தில் இருந்து மரமும் உணர்ச்சி வருமா அடியாத்தா உனக்கு வெப்பலைய அடிச்சா வரம் கிடைச்சி விடுமா கஷ்டம் ஏதும் டெஸ்ட் டியூபில் ஒரு பாப்பா பிறக்குதுங்க அதிசயமா நித்தம் அரச மரம் சுத்தி வருவதிலே அக்கா உனக்கு ஒரு பிள்ளை வருமா அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அடகடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையான் அறிக்குதடா மனுஷனுக்கு பிரச்சனையா சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே ஆத்தா எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறவன ஒருத்தன் இல்ல இல்லன்னு சொல்லிட்டானே நீ இருக்கங்கிறத அவனுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறேன் அகிலாண்டேஸ்வரி நாங்க மூட்டி இருக்கிறது தீ இல்லமா நீ அண்டத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற ஒண்ணு இல்லேன்னு சொல்ற எல்லா மனுஷங்களுக்கு நீ இருக்கிறத காட்டு ஆயே உன்னை விட எனக்கே முசுறு பெருசு இல்ல ஒவ்வொரு கயிறா அறுத்துக்கிட்டு இந்த தீய நான் இறங்க போறேன் கடைசி கயிறை அறுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வரணும் இல்ல என்ன காப்பாத்த மரியா நீ வரியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ மழை வரலைங்களில் கடவுள் இல்லை என்று அர்த்தம் ஆகுமா எந்த எல்லாம் கூட்டம் கூடி இப்படி வேடிக்கை பார்த்து நெருப்பு இருந்தா போலீஸ் கேஸ் ஆயிடும் இறங்கி வாங்கோ இந்த நெருப்பு என் மக பார்வதி மூட்டினதியா நான் நெருப்புல விழுந்ததுனால ஊருக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடாது இது எங்களுக்கும் ஆத்தாளுக்கு உள்ள பிரச்சனை ஆமா உங்களை பார்த்தா அந்த அபிராமி பற்றே கலியுகத்துல அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு மாமா நீங்க நிரூபிங்க மாமா ஆத்தா இருக்கான்னு ஆத்தா மலையா வருவா மாமா வெற்றி மாலையோட நான் வந்திருக்கிறேன் மாமா இங்க பாரு நெருப்பு அணைய கூடாதுரா பார்வதிய பாரு மஞ்சள் புடவைல மாம்பழம் மாதிரி என்பதை பார்த்தா மழை வந்துருமோ இந்த கையை எடுத்துடுவேன் வரமாட்டியா அங்க இருந்து செஞ்சு சேவை போதுண்டா என்கிட்ட வந்துடுறாங்கயா வந்துடுறேன் வந்துடுறேன் ஐயா இங்க இருக்க நான் இங்க இருக்கேன் ஆத்தா மழைய பெய்ய வைக்கல நான் தான் பெய்ய வைக்கிறேன்
ஐயா பூசாரிங்க கேட்ட போதெல்லாம் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பஞ்சம் இருந்திருக்காது, பட்டினி இருந்திருக்காது. அனாவசியமா நீங்க நெருப்புல விழுந்து செத்து போயிருந்தீங்கன்னா உங்க பொண்ணு அனாதையா இருக்கும், ஊர் ஜனங்க எல்லாம் உச்சி கொட்டிட்டு போயிருப்பாங்க. இனிமே இந்த மாதிரி விஷ பரீட்சை எல்லாம் இறங்காதீங்க. நீ நினைச்சிட்டு இருக்க, நீ செஞ்சதான். ஆத்தாதான் உனக்குள்ள பூந்து உன் மூலமா மழையை பெய்ய வச்சிருக்கான். இதோ பாருங்க ஐயா, யாரும் எனக்கு தெரியாம என்னோட மனசுக்குள்ள போக முடியாது. உங்க மூட நம்பிக்கையில நீங்க இந்த நெருப்புல வந்து சாகறதுக்கும் தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது உங்களை காப்பாத்தணும்னு நானே எடுத்த முடிவு. டேய், நீ என்னடா முடிவு பண்றது? அவசரப்பட்டு மாமாவோட பக்தியை சோதிச்சிட்டியாடா? நீ தண்ணி அடிக்கலன்னா ஆத்தா மலையை வர வச்சிருப்பா, இல்லாட்டி எம்மூல தண்ணி அடிக்க வச்சிருப்பா. இங்க பா, இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கா ஆத்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி கடை வச்சு பழச்சுக்கு போ. இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டி இருக்கும். ஆமா, அந்த ஆளை ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க? ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்துறதுக்கு தான் ஆத்தா அவர் இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது? அவர் மனசு மாறுற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டுமே. மழை வராது, பூசாரி நெருப்புல விழுந்து செத்து போவான், அவன் பொண்ணு அனாதை ஆயிருவா, அதுக்கப்புறம் அவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு நினைச்சேன். இந்த நாத்திக நாய் பைப்ல தண்ணி அடிச்சு மின்சார கனவை கலச்சிட்டான்டா. நீங்க கண்ணடிச்சா 1000 பொண்ணுங்க வருவாளுங்க, அந்த வத்தனை விடுவீங்களா? விடமாட்டேன், அவளை அடையாம விட மாட்டேன். தானா வருவேன் தாலி கட்டலான்னு காத்துட்டு இருந்தேன். அதுக்காக கட்டையில போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது பார்வதி. உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டணுங்கிறது விதி. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இங்க நடக்கிறதெல்லாம் ஆத்தா பார்த்துட்டு தான் இருக்கா. அவ முன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நெருங்கின உன்னை எரிச்சிருவா. ஏன் பார்வதி, நீ மட்டும்தான் அம்மனோட பக்த மாதிரியும் நான் என்னமோ அடுத்த வீட்டுக்கார மாதிரியும் பேசுறீங்க. நானும் அம்மன் பக்தம் தான். அன்னாடு அம்மனை கும்பிடுறேன், அபிஷேகம் பண்றேன், அப்பப்ப உண்டி எல்லாம் அமௌண்ட்டும் போடுறேன். உனக்கு நல்லது பண்றாம எனக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டாளா? ஆத்தா என்ன சொல்றா தெரியுமா? மகனே, என் பக்திக்கு என் கழுத்துல இருக்க தாலி எடுத்து கட்டுன்னு சொல்றா. ஆத்தா, உன் அருளே அருளா ஆத்தா. என்னடா அக்கிரமம் இது? விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டி போட்டு தாலி கட்டலாம் நினைக்கிறிய? நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு எம்எல்ஏ, பெரிய கடவுள் பக்தன் வேற. என்னையா பைத்தியக்காரத்தனம் இது? என் கையில இருந்த கயிறு அவங்க கழுத்துல விழுந்துட்டா அவங்க எனக்கு மனைவி ஆயிட முடியுமா? இல்ல நான் தான் கணவன் ஆயிட முடியுமா? இது தானா நடந்த விஷயம் இல்ல, அவ ஆனப்படி நடந்த விஷயம். இதை ஏத்துக்கிட்டு நடக்கிறதா என்னோட கடமை. வேடிக்கையா இருக்க. அதே கயிறு ஒரு ஆடு கழுத்துலயோ மாடு கழுத்துலயோ வந்தா அதுங்களாம் எனக்கு பொண்டாட்டி ஆக முடியுமா? நான் தான் புருஷன் ஆக முடியுமா? இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி தாலி வேற எங்கேயும் விழல, என் கழுத்துல தான் விழுந்துச்சு. நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். ஆத்தாவே முடிவு பண்ணிட்டா. அந்த பொண்ணை நீ ஏத்துக்கிட்டு ஆகணும். ஆமா, அந்த பொண்ணை நீ ஏத்துக்கணும். பாருப்பா, தெரிஞ்சோ தெரியாமல இந்த ஊர் மண்ணை மிதிச்சிட்ட. அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி விழுந்துருச்சு. இனி நீதான் அவன் புருஷன், அவதான் உன் பொண்டாட்டி. இதுதான் இந்த ஊரோட தீர்ப்பு. இது அந்த நாத்திக ராஜபாண்டி, இது உங்க முறை பொண்ணு பார்வதி. அச்சோ, இதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டு இருப்பாங்களே, அந்த கோர காட்சியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. பறிச்ச பழத்தை புடிச்சு கொடுத்துட்டு இப்ப பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் மட்டும் எப்படி செய்யலைன்னா ஊர் நாய்ங்க என்ன குதறி இருப்பானுங்க. சரி விட, விஸ்கியும் சோடாவும் ஒண்ணு சேரும், ஆத்திகமும் நாத்திகமும் ஒண்ணு சேரவே சேராது.
உங்களுக்கு வேணுமா இன்னைக்கு நடந்தது கல்யாணமா இருக்கலாம். ஆனா என்னைக்கு என் கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்முடைய உண்மையான கல்யாண நாள். இது ஆத்தா எடுத்த முடிவு. உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சதே உங்களை மாத்துறதுக்கு ஆத்தா. இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, ஏன் பக்தி இல்லாம இருக்கீங்க? ஆத்தா இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பக்தி தாமா மனிதாபிமானத்துக்கு பெரிய தடை. கடவுள் பக்தி இருக்கிறவன் பக்கத்திலே ஒருத்தன் கஷ்டப்பட்டா கூட இது அவன் விதி, தலையெழுத்து, போன ஜென்மத்துல செஞ்ச பாவம், கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகன் மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும், வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க. தாப்பா போட்டுங்க. ஏங்க, நான் டவுனுக்கு போனோம், கொஞ்சம் நோட்டீஸ் அடிக்கிற வேலை இருக்கு. வர்றதுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகும். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க, வரும்போது மறக்காம ஒரு முருகன் படம், அவங்க அண்ணன் பிள்ளையாரு, அப்பா பரமசிவன், அம்மா பார்வதி, மாமா பெருமாள் இத படம். பாருங்க, இந்த வீடு நம்ம 2 பேருக்கு தாங்க பத்தம். பெரிய குடும்பத்தையே கூட்டு வர சொல்றீங்க. விட்டா ரேஷன் கார்டுலயே பேர் எழுதுவீங்க போல் இருக்கு. என்னங்க, வரும்போது ஒரு சின்ன பிள்ளையார் சிலையாவது வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நாகம்மா, சாமி இல்ல இல்லன்னு சொன்னவருக்கு பூசாரி மாவ பொண்டாட்டி ஆயிட்டா. நம்ம பார்வதி அவரை சாமி கும்பிட வச்சிருவாள்ல, விட்டுருவாரா என்ன? ஜெகம் நீ அகம் நீ ஜெகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜெகத்காரணி நீ. தாயே, கலங்கி போன என்ன காவல் காக்க வந்துட்டியா? நீ இல்லைன்னு சொல்ற என் புருஷன் கிட்ட நீ இருக்கேன்னு சொல்ல என் வீடு தேடி வந்துட்டியா தாயே? நாகம்மாவா அவதரிச்சு என் வீடு தேடி வந்துட்டியா? கோயில்கள் இருக்க கூடாது. என்ன கதை? கோயில் இருக்க கூடாது நோட்டீஸ் கொடுக்குற, அங்க போய் பாரு, உன் வீடே கோயில் ஆயிடுச்சு.
நிறுத்துங்க. என்னடா கூத்து இது? கரையாம் புத்துக்கு கடவுள் வேஷமா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? தூண்லயும் இருக்கான், துரும்புலயும் இருக்கான், கடவுள்னு சொல்றீங்க. ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள்னு குழப்புறீங்க. கல்லுல தான் கடவுள் இருக்கான்றீங்க, அதுவும் அந்த கோயிலுக்குள்ளதான் அவன் இருப்பான்றீங்க. எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அந்த மலைக்கு மேல இருப்பான்னு சொல்றீங்க. மலைக்கு மேல இருக்கிற கடவுளால மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல, அநீதிகளை தட்டி கேட்க முடியல. ஏன் கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களே தடுக்க முடியல. கடவுளே கடத்தப்படுறான், காணாம போறான். தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள் உங்களை எல்லாம் பாதுகாப்பான்னு நம்பி இல்லாத கடவுளுக்காக பிரார்த்தனை செஞ்சு உடலை வருத்தி விரதம் இருந்து தீ மிதிச்சு இன்னும் எத்தனையோ காட்டு மிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அழுது புரண்டாலும் அந்த கடவுளால உங்களுக்கு ஆனது எதுவுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. கோயில் கட்டி பூஜைகள் பண்றதுனால பிரச்சனைகள் தீரும்னா உலகத்துல இந்நேரம் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. கடவுள் இல்ல, இல்லவே இல்லை. கடவுள் இல்ல இல்லன்னு சொல்றதுனால நான் கடவுளுக்கு விரோதியா? இந்த ஏழைகளை காப்பாத்தவும் அநீதிகளை தட்டி கேட்கவும் ஒரு கடவுள் இல்லையேங்கிறதா என்னுடைய கவலை. வெளிச்சத்துக்காக விட்டில் பூச்சிகள் விளக்கிலே வந்து சாகர மாதிரி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் தீர்ப்பான்னு பக்திங்கிற போதையில விழுந்து அழிஞ்சுகிட்டு இருக்குமே. இவ்வளவு ரிஷிகள் இருந்தும், இவ்வளவு முனிவர்கள் இருந்தும், கோடிக்கணக்கான கடவுள்கள் இருந்தும் நம்ம பிரச்சனைகளை ஏன் தீரல? ஏன்? இதையெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தலையெழுத்து விதின்னு கண்ணுக்கு தெரியாத நூத்துக்கணக்கான விலங்குகளால பூட்டப்பட்டிருக்கீங்க. எல்லா நாட்டையும் போல நாமும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அந்த விலங்குகளை உடைக்கணும். அந்த விலங்குகளை உடைக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றது என்னுடைய லட்சியமா வச்சிருக்கு. அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். இதோ நிக்கிறாங்களே பார்வதி, இந்த ஊரே கட்டாயப்படுத்திச்சுங்கிறதுக்காகத்தான் அவங்களை என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழ்ந்துமே தவிர உண்மையிலேயே நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழவும் இல்ல, வாழவும் முடியாது. இதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் சொல்றேன், கடவுள் இல்லங்கிற என்னுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நான் அவங்களோட வாழ சம்மதிக்கிறேன். இல்லன்னா அவங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தரோட அவங்களோட வாழ்க்கையை இணைச்சுக்கலாம். இதுதான் என் முடிவு. நிறுத்துங்க. உங்களை திருத்தறதுக்காக என்னோட கழுத்துல தாலி விழ வச்சாளே, அவளோட திருவிளையாடல் உங்களுக்கு புரியலையா? நான் வருவேன் எனக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே ஆத்தா, அவளோட சக்தி உங்களுக்கு புரியலையா? இப்படி ஆத்தாவை வாய் கூசாம பேசியும் பொறுமையா பார்த்து சகிச்சிட்டு இருக்காளே, அப்பவும் அவளோட பெருமை உங்களுக்கு புரியலையா? இப்ப நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க கடவுள் இருக்கு நம்பி திருந்தி என்ன தேடி வரீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களோட வாழ போறேன். ஆத்தா உங்க மனசுல குடியேறுவா, உங்களை மாத்துவா. நிச்சயமா நீங்க திருந்தி என்ன தேடி வருவீங்க. சுய நினைவே இல்லாம இருக்கிற உங்களால சிந்திக்க முடியாதுதான். இப்படியே விட்டா கல்லாலேயே கோயில் கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். விடுங்க. நான் விட மாட்டேன். விடுங்க. என்ன குத்திட்டு அப்புறம் ஆத்தா கிட்ட போங்க. விடுங்க. நான் விட மாட்டேன். இத்தனை நாள் இவன் கடவுள் வாயில தான் சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு நான் கடவுள் மேலே கை வச்சுட்டா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? அடிச்சு கொல்லுங்க. ராஜபாண்டி, யாரு? கடவுள். கடவுளா? எங்களை சேர்த்து வச்சது நீதான். இப்ப எங்களை பிரிச்சு வச்சுட்டே தாயே. உன்னை இடிச்சதுக்கு ஊருக்காரங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நீ எந்த தண்டனையும் கொடுத்துறாத. அவர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்லவரு. அவரை காப்பாத்தி நீதான் என்னோட சேர்த்து வைக்கணும். கடவுளா, நீ இருக்கியா? நீ இருந்துமா இவ்வளவு பிரச்சனை? உலகத்தை படைச்சதுக்கு அப்புறம் என் படைப்பெல்லாம் பார்க்கறதுக்கு முதன்முறையா இப்பதான் வரேன்.
வரும்போதே கடவுள் இல்லைங்கிற குரல் கேட்டுச்சு. என்ன இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. பிரச்சனைய சொல்லு. அது சொன்னா புரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். நீ ஒரு சாதாரண மனுஷனா வந்து பாரு. உனக்கு பசிக்கணும், தாகம் எடுக்கணும், முள்ளு குத்துனா ரத்தம் வரணும். அப்படிப்பட்ட மனுஷனா வந்தாதான் இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு புரியும். வா, வந்து பாரு. வர முடியுமா? நீதானே சொன்ன சராசரி மனுஷனா வரணும்னு. அதான் ரொம்ப சராசரி மனுஷனா வந்திருக்கேன். நீங்க தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. சரி, எந்த நேரத்திலையும் உங்களுடைய எந்த சக்தியையும் பயன்படுத்தக்கூடாது. சக்தியை பயன்படுத்துறதா? இனிமே எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நான் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது. நீதான் சராசரி மனுஷனா வரணும்னு சொன்ன. இனிமே எனக்கே ஏதாவது கஷ்டம்னா கூட நீ தான் என்ன காப்பாத்தணும். போலாமா? மனுஷா, கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்பதான் நானே உன் முன்னாடி வந்துட்டேன். இனியாவது கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவியா? மன்னிக்கணையா, நீங்க இருந்தும் இங்க இவ்வளவு பிரச்சனைன்னா நீங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஒருவேளை இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காருன்னு நானே பிரச்சாரம் பண்ணுவேன்.